அந்தந்த இந்த நிகழ்வில் பங்கேற்று நம்முடைய அழைப்பை ஏற்று வந்திருக்கிற அத்தனை தலைவர்களையும் வரவேற்று தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் 22ஆம் ஆண்டில் இன்றைக்கு இந்த புனித நோன்பை நோற்று இஃப்தாரை கடைபிடிக்கிற ஒரு அரசியல் தலைவராக மக்கள் மத்தியில் மரியாதையை பெற்றிருக்கிறார். இஸ்லாமிய சமுதாயம் எங்கு பாதிக்கப்பட்டாலும் முதல் குரல் எழுப்பக்கூடிய தலைவராக நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் இருக்கிறார். இன்றைக்கு ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கும் போது ஒரு 4 நாட்களுக்கு முன்னால் சென்னையில் தன்னியல்பாக இஸ்லாமிய மக்கள் திரண்டு ஒரு போராட்டத்தை நடத்துகிறார்கள் என்று கேள்விப்பட்டவுடன் இடத்திற்கு நேராக வந்து போராட்டத்தில் பங்கேற்ற தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் அந்த போராட்ட காட்சிகளை பார்த்து வயிறு எறிந்து போன சங்கிகள் வழக்கம் போல கொச்சைப்படுத்தக்கூடிய பதிவுகளை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். வேலைகளுக்கு போவாரா, நாங்குநேரிக்கு போவாரா, ஈழம் பாதிக்கப்பட்டால் அங்கே போவாரா என்றெல்லாம் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஈரானுக்காக போராடுகிற இந்த தலைவர் தான் நேற்று நாங்குநேரியில் போய் அந்த மக்களுக்காக குரல் கொடுத்தார். நாங்குநேரியில் அந்த மக்களின் குரலை ஒலிக்கக்கூடிய அந்த தலைவர் தான் கடந்த 35 ஆண்டுகளாக ஈழ மக்களுக்காகவும் குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறார். 35 ஆண்டு காலமாக ஈழத்திற்காக போராடி கொண்டிருக்கிற அந்த தலைவர் தான் உலகத்தில் எந்த மூலையில் யார் பாதிக்கப்பட்டாலும் அவர்கள் யாராக இருந்தாலும் நம்முடைய சாதியா, நம்முடைய மதமா, நம்முடைய இனமா, நம்முடைய மொழியா என்று பார்க்காமல், நம் நாட்டை சார்ந்தவர்களா என்று கூட பார்க்காமல் ஒடுக்குமுறைக்கு யார் உள்ளானாலும் அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக பேசுகிற, போராடுகிற, வாதாடுகிற, களத்தில் நிற்கிற, உறுதியோடு களத்தில் நிற்கிற தலைவராக நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் இருக்கிறார். அதுதான் முக்கியமானது. களத்தில் எல்லோரும் நிற்கலாம், ஆனால் காலச்சூழல் மாறும்போது களத்தை மாற்றக்கூடிய கட்சிகளை பார்த்திருக்கிறோம், தலைவர்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் உறுதியோடு அந்த களத்தில் நிற்பது சவாலானது. அதுவும் அரசியல் களத்தில், அதுவும் தேர்தல் அரசியல் களத்தில் இருப்பது அதைவிட சவாலானது. தேர்தல் அரசியலை பெரும்பாலும் எப்படி அணுகுகிறார்கள் என்று பார்க்கிறோம். தொகுதிகளின் எண்ணிக்கையை வைத்து அணுகுகிறார்கள், எந்த தொகுதி என்பதை வைத்து அணுகுகிறார்கள், எவ்வளவு பொருள் கிடைக்கும் என்று அணுகுகிறார்கள். ஆனால் தேர்தல் அரசியலை பொருளை வைத்து அணுகாமல், எண்ணிக்கையை வைத்து அணுகாமல், எந்தெந்த தொகுதிகள் என்பதை வைத்து அணுகாமல், கொள்கையை வைத்து அணுகுகிற ஒரே தலைவராக நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் இருக்கிறார். கொள்கைதான் அடிப்படை. தேர்தல் அரசியலுக்கு கூட, யாரோடு கூட்டணி என்பதற்கு கூட கொள்கையை அளவுகோலாக கொண்டு அரசியல் நடத்துகிற தலைவராக நம்முடைய தலைவர் இருக்கிறார். எனவே அவர் காட்டுகிற திசையில் கடந்த தேர்தல்கள் எப்படி வாகை சூடினோமோ, நாம் இடம்பெற்ற அணி எப்படி மிகப்பெரிய வெற்றியை பெற்றதோ, அப்படி இந்த முறையும் அவர் கை காட்டுகிற அணி மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெறும். அதற்கு நாம் தலைவரின் களத்தை வலுப்படுத்தி அவருக்கு பக்கபலமாய் நிற்போம் என்று சொல்லி வந்திருந்த அத்தனை தலைவர்களையும் வரவேற்று விடைபெறுகிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும்.